ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தென்காசி வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ள டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்போது கிராம் டக் சேவாஸ் ஜிடிஎஸ்னால், ஸோ ஜனவரி 25க்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் நமக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டேட், அதோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன், அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னது இருக்கணும்னா, ஒரு வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் ஒரு ஆக்டிவான இமெயில் அட்ரஸ் இருக்கணும். ஸோ அதை நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம கேண்டிடேட் வந்து ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறோன்னா ஒரு வாட்டி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மொபைல் நம்பர், அந்த இமெயில் ஐடி வச்சு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் எப்போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து 10/2/2025 நமக்கு March 3 வரைக்குமே இருக்குது. ஸோ February 10 March 3 வரைக்குமே டைம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6, அதாவது March 6 2 டேஸ் கிட்டே நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே டேட்டு. ஸோ அதுக்கடுத்து சர்வீஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் ஜாப் ப்ரொஃபைல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜிடிஎஸ் அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ ஜிடிஎஸ் கிராம் தக் சேவாஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நமக்கு ரூரல், நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல, செலக்ட் பண்ணதில் ரூரல் கிட்ட தான், நம்ம பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட தான் நமக்கு இது ஜாப் இருக்கும். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. தே ஆர் ரெக்வயர்ட் டு சர்வ் மோஸ்ட்லி இன் ரூரல் ஏரியாஸ் டு ரெண்டர் த சர்வீசஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஜாப் ப்ரொஃபைல்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வேறு என்னது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட அலவன்சஸ் எவ்வளோ இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு 10,000 அப்புறம் இன்க்ரீஸ் ஆகின சேலரி தான் 24,470 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் 10 to 12 கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தோம்னா, ஏஜ் லிமிட் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன், நமக்கு இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுனால மினிமம் ஏஜ் வந்து 18 years, மேக்ஸிமம் வரைக்கும் 40 years வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதோட ரிலாக்ஸேஷனும் இருக்கும். ஸோ ரிலாக்ஸேஷன் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து +5 years, அந்த 40லேருந்து +5 years வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஓபிசி, ஸோ நமக்கு பிசி கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சிங்கிறதுனால ஓபிசி இருக்கவங்க 3 years வரைக்குமே இருக்கும். அப்புறம் இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்கிற எக்கனாமிக்கலி வீக்கர் கிளாஸஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது. அண்ட் பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 10 years, அப்புறம் அவங்களே ஓபிசியாக இருந்துச்சுன்னா 13 years வரைக்கும் இருக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 years வரைக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜிடிஎஸ்க்கு செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் பாஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேஷன் சொல்கிற SSLC 10th standard பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரெகனைஸ் போர்டில் இருந்து. அண்ட் அதோட அவங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ், ஏன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த ரூரல் லாங்குவேஜ், அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா இதுக்குமே அப்ளை ஆகும். எக்ஸ்ட்ராவாக இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து அவங்க வந்து ட்ரைபல், அவங்க லாங்குவேஜ் வந்து 3rd லாங்குவேஜாக ஒரு லாங்குவேஜை கொடுத்துருக்காங்க, சில லாங்குவேஜ். ஸோ அவங்களுக்காக அருணாச்சல் பிரதேஷ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. அது வந்து நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரில், இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஸோ கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அண்டு உங்களுக்கு சைக்கிளோட தெரியணும். நீங்கள் சைக்கிள் அவங்க வந்து போஸ்ட் டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நாலேஜ் ஆஃப் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரிசர்வேஷன் பார்த்தோன்னா, நம்ம வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம், அதை வச்சு நமக்கு ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் முடிஞ்சு அதுக்கடுத்து ஹவு டு அப்ளை பண்ணும்போது, நம்ம இந்தியா போஸ்ட் GDS online.gov.in அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து 10th மார்க், நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 10th மார்க் கேட்பாங்க. ஸோ அந்த 10th மார்க் வச்சு தான் அவங்க அப்ளை பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை, கிரேட்ஸாக இருக்குது, பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அதில் ஸ்பெசிஃபை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கிரேட் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 9.5, A1 10 கிரேடாக இருந்துச்சுன்னா 9.5, A2 இருந்துச்சுன்னா இத்தனை, இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கொடுத்துருக்காங்க. CGPA 9.5 வச்சுருக்காங்க. ஸோ 10th மார்க்ஸ் வச்சு தான் அவங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி எப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணிலாம் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஒன்லி மெசேஜ், நம்ம கொடுத்துருக்க
நம்பருக்கு மெசேஜ் அண்ட் தென் இமெயிலுக்கு மெயில் வரும். ஸோ அதை வச்சு மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிசல்ட்ஸ் வந்துடுச்சுன்னு சொன்னோன்னா அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க ரிசல்ட் வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம சேனல்லே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. therefore the applicants are advised to visit the website or portal on a regular basis for latest updatesக்காக நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இப்போ நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மார்க் ஷீட்ஸ், அதாவது நம்ம 10th முடிச்சிருந்தா நம்ம டிகிரின்னு கொடுத்துருப்போம். ஸோ அந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாம், ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு ஐடி கார்டு நம்ம இதவே வச்சுக்கலாம், ஆதார் கார்டு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுதான் கேஸ்ட் சர்டிஃபிகேட் போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு அண்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு நம்ம ஆதார் கார்டு வச்சுக்கலாம். அது 10th சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்டேருந்து நம்ம நல்ல மெடிக்கல் கண்டிஷனில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி வாங்குகிற சர்டிஃபிகேட்ஸு. இதெல்லாம் தான் அந்த இதுக்கு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸாக இருக்கும். அடுத்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்ளிகேண்ட் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த நம்ம இந்தியா போஸ்ட் GDS.online அதில். அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு நம்ம மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்ளை பண்ணுறப்போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா OTR அப்போ மொபைல் நம்பர் அண்ட் தென் இமெயில் ஐடி, அப்புறம் ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் 10th சர்டிஃபிகேட் நம்பர், ஸோ 10th பாஸ் பண்ண டீட்டெயில்ஸ் வேணும். அண்ட் தென் ஒரு ஸ்கேன்டு ஃபோட்டோ அண்ட் ஸ்கேன்டு சிக்னேச்சர். அந்த ஃபார்மேட் 50 KBக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தென் 50 KBக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ அப்புறம் ஸ்கேன்டு சிக்னேச்சர் நமக்கு 20 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபோட்டோ ஃபார்மேட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் TNPSC எக்ஸாம்ஸ்க்கு, மற்ற SSC RRB எக்ஸாம்ஸ்க்கு. அதே மாதிரி தான் நமக்கு ஒரு கிளியரான ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 rupees ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 100 rupees யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், யார் இப்போ ஃபீமேல் அப்ளை பண்ணுறோன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாருக்குமே கிடையாது. அண்ட் அதோட SC ST அப்ளிகன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த பேமெண்ட், இந்த 100 rupees ஃபீஸ் அப்புறம் கிடையாது. அந்த PWD கேண்டிடேட்ஸுக்கும் கிடையாது, டிரான்ஸ் உமன் கேண்டிடேட்ஸுக்குமே கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே 100 rupees கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் பேங்கிங் வழியாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃபீஸ் திருப்பி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்லோட் பண்ணுறது இந்த 2 டாக்குமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் 2 மட்டும்தான். ஸோ அப்புறம் கரெக்ஷன் விண்டோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதுதான் கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லோக்கல் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே இந்தந்த லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த இருக்குது தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டீட்டெயில் வீடியோ பார்த்தோம். ஸோ டேட் மட்டும் கன்ஃபார்மாக கரெக்டாக சொல்லியிருக்குது. ஸோ டேட் நமக்கு 10/2/2000 நம்ம February 10லேருந்து March 3 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வரைக்கும் போக மாட்டோம். ஸோ நம்ம இப்போவே அப்ளை பண்ணி நம்ம முடிச்சிடுவோம். 10th குவாலிஃபிகேஷன் ஜாப் வேறு எதுவுமே கிடையாதுனால எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம அகாடமி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அந்த நம்ம அகாடமியில் இப்போ TNPSC கிளாஸஸ் போயிட்டுருக்கு, RRB கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம அகாடமிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.